டிவிகே மீட்டிங் நடந்தது. அதுல மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தது. சம்பவம் நடந்த 10வது நிமிஷம் நம்ம சோசியல் மீடியா லைவோட ஹாஸ்பிட்டலுக்கு போனார். ஏன் இப்ப மக்கள் பாதிக்கிறாங்க வர தெரியாதா? மக்கள் பிரதிநிதி நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் அங்க வந்தார். தொகுதியில பிரச்சனை, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அரசாங்கம், மக்கள் தான் அரசாங்கம். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், மக்கள் தான் நீதிமன்றம். அவங்க தரப்பு நியாயம் என்னன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம். ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சவர் எங்க போனாரு? அவர் கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இது வரைக்கும் 7 தடவை நடந்திருக்குது இந்த மாதிரி சீல் வைப்பு நிகழ்வு. ஆனா சமீபத்துல டிவிகே மீட்டிங் நடந்தது. அதுல மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தது. சம்பவம் நடந்த 10வது நிமிஷம் நம்ம சோசியல் மீடியா லைவோட ஹாஸ்பிட்டலுக்கு போனார். ஏன் இப்ப மக்கள் பாதிக்கிறாங்களா வர தெரியாதா? என்னை கேட்கிறாரு 4.5 வருஷம். யாரு கேட்கிறான்? சும்மா இந்த டிஎம்கேல இருக்கான் பார், அவனுங்கள விட்டு இந்த வலுசல் எல்லாம் விட்டுட்டு பேச வைக்கிறது. நேற்று பூரா சோசியல் மீடியாவில் இதுதான் தகாத வார்த்தைகள்லாம் வருது. நான் கேட்கிறேன், 4.5 வருஷம் இல்ல 1.25 வருஷம் புலல் ஜெய், அதை கழிச்சுட்டா 3.25 வருஷம் நீ எங்க போனேன்னு நாங்க. அதனால தன்னால கையாளாத தனத்தை திசை திருப்ப பாக்குறாங்க. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை இங்க மட்டும் இல்லைங்க. இப்ப ஸ்டார்டிங் வெண்ணமலையில 540 ஏக்கர், அடுத்தது ஈஸ்வரன் கோயில். நான் அந்த கோயிலுடைய தலைவராக இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 3600 ஏக்கர் வரைக்கும் இருக்குது. அதுல 900 ஏக்கர் இனாம் கரூர் பகுதியிலே இருக்கு. அதுக்கு பேரு, அந்த நகரத்துக்கு பேரே இனாம் கரூர். அந்த 900 ஏக்கர்ல இருக்கக்கூடிய மக்களை இதே மாதிரி வெளியேற்றினா அந்த மக்கள் எங்க போவாங்க? இதே மாதிரி கல்யாண வெங்கட்ரமண சாமி கோயில் இருக்குது, பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் இருக்குது. அது தாந்தோன்மலை ஏரியா பூரா பாதி. இது போல புகழிமலை இருக்குது, வேலாயுதம்பாளையம் பூரா பாதி. இதே போல கடம்பரீஸ்வரர் கோயில் இருக்குது. இது இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களுக்கும் அரசர் காலத்துல அன்னைக்கு நிலம் தான் இருந்தது, விவசாயம் தான் தொழில், வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த கோயில்களுக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கு மானியமா கொடுத்த நிலங்கள் அத பல கட்டங்களா கடந்து 1963ல 67ல அன்னைக்கு இருந்த அரசாங்கம் இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு பட்டா போட்டு கொடுக்குறாங்க. பட்டா போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அது பல கை மாறி இன்னைக்கு நகரங்கள் பெருசாயிருச்சு. அதுல பல பலதரப்பட்ட மக்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள், பல கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் வசிக்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க, அதுல குடியிருக்கிறாங்க. அவங்கள காலி பண்ண சொல்றாங்க. ஒரு புள்ள பசங்க படிக்கிறதுக்கு ஒரு சொத்தை விற்க முடியல, 0 வேல்யூ. ஒரு கல்யாணத்துக்கு விற்க முடியாத ஒரு நிலை. இது எந்த அரசாங்கமா இருந்தாலும் இதையெல்லாம் கருத்துல கொண்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணுங்கிறத எங்களுடைய நோக்கம். மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த கோயில் பிரச்சனை 5 கேட்டகரின்னு சொல்றாங்க. அந்த 5 கேட்டகரி என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும், இது அதிகாரிகளுக்கும் தெரியும். இதையெல்லாம் நம்ம முழுசா ஆராய்ஞ்சு அதை சரியான முறையில அரசு கையாள வேண்டும். 100 நாள்ல பட்டா வாங்கி கொடுக்குறோம்னு சொன்னது தான் இப்ப மக்கள் கேட்கறாங்க. நாங்க கூட கேட்கல, திமுக காரதான் ஒருத்தர் கேட்கறாரு. 100 நாள்ல பட்டா கொடுக்கலன்னு சொன்னீங்கல்ல, கொடுக்குறோம்னு. இப்ப சட்டை பிடிச்சி கேட்கட்டுமான்னு யார் கேட்டாங்க? மக்கள் கேட்கறாங்க. எதுவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட பேசணும். அதையெல்லாம் விட்டுட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப 4 வருஷம் திரும்பிச்சு இப்போ ஒரு குழு போடுறாங்களாம். அந்த குழு போடுறதுக்கு கண்டம் கோர்ட்ல கோர்ட் அவமதிப்பு வழக்கு இருக்குது, அதனால குழு போட முடியல அப்படின்னு. நானும் அரசாங்கத்துல இருந்து, அரசு இதுல இருந்தவன் தான். குழு போட்டா என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியும். என்ன தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் நேரத்துல குழுன்னு சொல்லி மக்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு வேலை இதெல்லாம். ஆனா இந்த கோயில் விவகாரம் முழுமையான பிரச்சனையா வெடிச்சதுன்னா கரூர்ல பாதி மக்கள் சொந்த ஊர்ல அகதிகளாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வரும். குறிப்பா 420 யாரு, ஃப்ராட் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பேட்டியை. அது நான் சொல்ல வேண்டியதில்லை, பேர் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.